ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது. இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா சாதாரணமாக வரக்கூடிய மற்ற மாத பௌர்ணமி போல் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாகவும் நம்ம பார்க்கலாங்க. இப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் உங்களுடைய பாவத்தை நீக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. ஏன்னா இந்த பரிகாரத்திற்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பரிகாரத்தை செய்வதால் என்ன நடக்கும் என்பதை பார்த்துட்டு உங்களுடைய ராசி சிம்ம ராசியா இருந்தா இந்த பௌர்ணமி நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதையும் நீங்க பார்க்கலாங்க. முதல்ல பௌர்ணமி பரிகாரத்தை பார்த்தது உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது என்பதை பார்க்கலாங்க. இந்த பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் இந்த பௌர்ணமியானது திகழ்கிறது. பௌர்ணமி நாளில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு செய்வாங்க. அதாவது இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்று பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமியானது திகழ்கிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது வியாழக்கிழமை தோறும் வருவதால் கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பௌர்ணமி தேதி அன்றைய நாள் முழுவதும் இருக்கிறது. அதாவது இரவு வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் சந்திர கிரகணம் இந்த வருடம் ஏற்படவில்லைங்க. அதற்கு மறுநாள் தான் சந்திர கிரகணமும் ஏற்படுகிறது. இந்த பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்றும் அப்படி செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க. அதேதான் இந்த பௌர்ணமி நாளில் நம்முடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்குரிய பரிகாரமாக இந்த ஒரு பரிகாரத்தை நாம செய்ய போறோம். பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்குமே அதிக அளவு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்தால் போல் வழிபாடு செய்யலாங்க. இதோடு இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று அவசியம். அது வெற்றிலையா இருக்கலாம், செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை, அரசு இலை, இதுல ஏதாவது ஒரு இலையை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த இலையை சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையில வைக்க வேண்டும். அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை அதை போல வைத்திடுங்க. பௌர்ணமி வழிபாட்டை பூஜை அறையில நிறைவு செய்வதற்கு முன் இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நெய்வேத்தியம் காட்டுவதல் போல் காட்டி ஓம் சந்திர மௌளீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை 3 முறை நீங்க சொல்லலாங்க. அதற்கு பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்து பூஜை அறையில வைத்து உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையுடன் சேர்த்து எடுத்து வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே நீங்க வைக்கணும். இரவு முழுவதும் இது அப்படியே அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்தில் வைத்து விடுங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்காக எறும்புகள் நம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தை சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் உண்டாகலாம். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியது அல்லங்க. உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய நீங்க உணவு தருவதுதான் அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம்.
ஸோ கண்டிப்பா இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை அனைவரும் மறக்காமல் செய்திடுங்க. இந்த பரிகாரத்தால் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும், உங்க தலையெழுத்தை கூட மாற்றும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ கண்டிப்பா செய்திடுங்க. இதனை தொடர்ந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இயல்பிலேயே மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு நபரா சிம்ம ராசினியர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த நேரம் வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்துல வரவு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயணங்கள் மூலம் அலைச்சல் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தலாம். கனவுகளால் தொல்லை உண்டாகும். சரியான நேரத்தில் தூங்க முடியாத நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம். உஷ்ண சம்பந்தமான நோய் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே சிம்ம ராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். அது மட்டும் இல்லாமல் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அதீதமாக வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆரோக்கியத்துல மட்டுமே கவனமா இருந்துடுங்க. எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு சாப்பிடுவதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அதே போல நல்லது. ஸோ உணவு பழக்க வழக்கங்களையும் உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்க. தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு பண தேவை இப்ப ஏற்படும். கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோருக்கு மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் சரியாக கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இருக்கிறது. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். உறவினர்களிடம் கவனம் ரொம்ப தேவைங்க. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மற்றவர்களின் வேலைகளுக்காக அலையக்கூடிய சூழல் கண்டிப்பா ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா செயல்படுங்க. மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்ற விஷயத்துல கவனத்தை நீங்க சிதற விடலாம். சோ இந்த மாதிரி விஷயத்துல மாணவர்கள் முழுக்க கவனமா செயல்படணும். அதே போல வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை அவசியம். தொலைதூர பயணங்களை இந்த நேரத்துல நீங்க தவிர்த்திடுங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பெயர்களோட கிடைக்கலாம். மூலதனத்திற்கு தேவையான பணம் உங்களுக்கு குவியக்கூடிய வாய்ப்பு ஒரு சில சிம்ம ராசினியர்களுக்கு இருக்கிறது. எதிரிகள் வகையில சற்று கவனமுடன் செயல்படுங்க. அதை எப்படியெல்லாம் நீங்க சரியாக உங்க வாழ்க்கைக்கு தகுந்தவாறு பயன்படுத்திக்கணுமோ அப்படியெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ளலாங்க. ஸோ சிம்ம ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சில விஷயம் எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. அதே போல இந்த பௌர்ணமி நாளில் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய பரிகாரம் என்ன, பாவத்தை நீக்கக்கூடிய பரிகாரம் என்ன என்பதையும் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.